தேவன் ஒவ்வொருவருத்தருக்காக தேவன் நன்மைகளை கர்த்தர் செய்து வருகிறார். தொடர்ந்து இன்னும் மீதம் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேவன் செய்வார். அடுத்த நற்செய்தியை நாம் கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். என் வாழ்விலே அதிசயங்களை எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? உங்க வலது கரத்தை மாத்திர உயர்த்தி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திர ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதிசயத்தை கர்த்தர் செய்வார் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? யாருக்கு நடக்க போகுது சொல்லுங்க. எனக்கு அதிசயம் கர்த்தர் செய்வார். ஆமென். எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, எங்கள் ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன். சொல்லுங்க. எபினேசரே எபினேசரே எங்கள் துணையாளரே. எலியோனை கண்ணோக்கி பார்த்து சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த நாளிலே மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அதிசயங்களை உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆச்சரியத்தை உன் கண்கள் காணும். ஒரு சேதமுமின்றி அற்புதத்தை நீ பார்க்க போகிறாய். விசுவாசத்தோடு சொல்லுங்க. எலியோனின் கண்ணோக்கி பார்த்த தேவனே, எலியோனை கண்ணோக்கி பெயர் சொல்லி என்னை, எலியோனை கண்ணோக்கி பெயர் சொல்லி என்னை, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் என்னை தேடி என் பின்னே, என்னை தேடி என் பின்னே, மறப்பேனோ நான் மறப்பேனோ, மண்டியிடுவே பாதத்திலே, மண்டியிடுவே பாதத்திலே. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனா? அவர் அதிசயம் செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு அதிசயம் கர்த்தர் செய்வா. ஆமே. விசுவாசத்தோடு கேளுங்க. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலுக்கு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன். இன்றும் அவர் மரித்து போகல, அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை அதிசயத்தை காணும். அல்லேலூயா. இதே போலதான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. நாங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியானுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் 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 அவர் காத்து வருகிறார். என்னை விட்டு ஒரு நாளும் அவருடைய கிருபை விலகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஏனென்று கேட்டால், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபை என்னை விட்டு நீங்கும்படி அநேக சத்துருக்களும் அநேக மனிதர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இதை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் மனிதன் அல்ல, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே மேன்மை பாராட்டுகிறபடியினால் அந்த கிருபை என்னை விட்டு விலகாதபடி கர்த்தரனை பாதுகாக்கிறார். கிருபை விலகக்கூடாது. இன்னைக்கு என் ஆஸ்திகள் குறையக்கூடாது, இன்னைக்கு என் பணம் குறையக்கூடாது, இன்னைக்கு என் சந்தோஷம் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேகர் மந்திரங்களை நாடுவதும், அநேகர் இரத்தங்களை சிந்துவதும், அநேகர் உலக காரியத்தில் ஈடுபடுவதையும் நாம் கண்கள் காணுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலே போதும், ஒரு செலவுமின்றி உன்னை சேதமின்றி தேவ கிருபை உன்னை பாதுகாக்க வல்லதாக இருக்கிறது. அதுதான் தேவ கிருபை. இந்த ராசி என்னை விட்டு விலகக்கூடாது, இந்த ஜோதிடம் என்னை விட்டு விலகக்கூடாது. ஆமே. இன்னைக்கு உலகம் எல்லாமே அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யம், இந்த பணம், இந்த வேலை, இந்த காரியம் என் கையை விட்டு என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அதுக்கு என்ன ராஜா செய்யணும்? அதுக்கு என்ன நான் செய்யணும்? ரத்தம் கொடுக்கணுமா? பணம் கொடுக்கணுமா? கோழி கொடுக்கணுமா? ஆடு கொடுக்கணுமா? எதை கொடுக்கணும் சொல்லு. மனுஷனையும் கொடுக்க இன்னைக்கு தயாராய் இருந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆஸ்திகளும் உன்னுடைய ஐஸ்வர்யங்களும் இன்னும் பெருக வேண்டும் என்றால் என் நாமத்தையே மகிமைப்படுத்துகிற யாவருக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அல்லேலூயா. உன் சந்தோஷம் ஒரு நாளும் பறிபோகாது. ஏன் என்று கேட்டால், நீ துக்கப்படும் பொழுது உனக்கு ஆதரவாய் கர்த்தர் இருந்தார். என்னை குப்பையிலிருந்து கர்த்தர் தான் உயர்த்தினார், புழுதிலிருந்து கர்த்தரனை உயர்த்தினார். உயர்த்தின தேவன் அவ்வளவு எளிதாக பிசாசின் கையில ஒரு நாள் என்னை கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்த அளவு என்னை உயர்த்த முடியுமோ, எந்த அளவு என்னை வணைய முடியுமோ, எந்த அளவு என்னை உருவாக்க முடியுமோ, எந்த அளவு என்னை சிருஷ்டிக்க முடியுமோ, எந்த அளவு என்னை கட்ட முடியுமோ, அந்த அளவு கர்த்தர் பிரயாசம் பண்ணுவார். அவர் பிரயாசம் பண்ணுவதை விட எந்த தெய்வமும் பிரயாசம் பண்ணினதாக சரித்திரமே. எந்த அளவு உங்க தெய்வம் பிரயாசப்பட்டிருக்கிறார்? என்னை உயர்த்துவதற்கு, என்னை காப்பாற்றுவதற்கு, எனக்கு நன்மை செய்வதற்கு எந்த அளவு உங்க தெய்வம் எந்த அளவு இறங்கி வந்திருக்கிறான்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, உங்க நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் தன் ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். எந்த தெய்வம் செய்யும்? என் தெய்வம் செய்தது எனக்காக. எனக்காக இஸ்ரவேலின் தேவன் என்னை உயர்த்துவதற்காக, என் கண்கள் ஆச்சரியத்தை காண்பதற்காக தன் ஜீவனையை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். எளிதா என்னை விட்டுருவாரா? எளிதா உன்னை கை விட்டுருவாரா? இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் இரத்தத்தை சிந்தி வெள்ளை கிரயம் கொடுத்து உன்னை வாங்கியிருக்கிறேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை உயர்த்துவது, அதிசயத்தை காண்பது அதிக நிச்சயம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயத்தை காணக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் என்னை நடத்துவா. ஆமென்.
அப்படிதான் இங்கு ஒரு வேத புஸ்தகத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் வந்த உனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவராலே நிறைவான கரங்களை தட்டி ஒரு சத்தமொரலிலே சொல்லலாமா? அல்லேலூயா. யாராலங்க? அவராலே. வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது. ரூத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்தை அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தன் கணவனை இழந்தவள். அவள் இப்பொழுது எல்லா விதத்தையுமே இழந்து தன்னந்தனியாக தன் மாமியாரோடு அவள் பிரயாணிக்கிறதை இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம். அவள் பிரயாணித்து ஒரு புதிய தேசத்துக்கு வருகிறாள். ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளுகிறாள். ஒரு புதிய இடத்துக்கு வருகிறாள். ஆனால் அவளுக்குள்ளே ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் இருக்கிறது. அவராலே எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இஸ்ரவேலின் தேவனாலே எனக்கு ஒரு வாழ்க்கையை இழந்தவள். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, தன் மாமியாரை விட்டு அவள் என்ன செய்யலையா? விலகவே விலகவே விலகவே. அல்லேலூயா. அவருடைய மாமியாருக்கு 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. அதுல ஒருத்தி தன் சொந்த ஊருக்கு கடந்து போயிட்டா. ஆனா ரூத்தோ, நீ போமா, உன் சொந்த ஊருக்கு போ, உன் தாய் தகப்பனிடத்திலே போ என்று சொன்ன பொழுதும் அவள் போகாதபடி, நீரே எனக்கு தாயானவள், நீ போகும் வழியே எனக்கு வழி, நீ எந்த இடத்துல அமர்கிறியோ அந்த இடத்துல நானும் அமர்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மாமியோடைய பிரயாணித்து ஒரு புதிய தேசத்துக்கு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்க காலகட்டங்களிலே திருமணமான உடனே மனைவி தன் கணவனிடத்திலே முதல் பாடுகிற பாடல் என்ன பாடல் என்று கேட்டால் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? தனியா என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். திருமணம் ஆகி ஒரே மாதத்திலே அப்பா அம்மா விட்டு வாங்க போயிடலாம். என்ன செஞ்சாலும் நம்ம தனியா நம்ம போயிடலாம். நமக்கு அவர்கள் நமக்கு இனி தேவையில்லை. இனி எனக்கு நீங்கள், உங்களுக்கு நான் மாத்திரமே. ஆனால் அந்த காலத்திலே கணவனை இழந்து அவளுக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்கள், சொந்த தேசம் இருக்கிறது. ஆனாலும் அதையும் பாராமல் தன் மாமியோடைய அவள் பிரயாணித்து ஒரு புதிய தேசத்துக்குள்ளே வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்திலே அந்த ராஜா, அந்த போவாஸ் அவளை கண்டு சொல்லுகிறார், உன்னுடைய செய்கைக்கு தக்க. என்ன செய்கை? என்ன காரியத்தை அவன் கண்டான்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உன்னிடத்துல எதை பார்க்கிறார் என்று கேட்டால் உன் செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அழியிலே சொல்லலாம். எதை பார்க்கிறாரு? என் பழக்கத்தை பார்க்கிறாரு. ஆமென். என்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். எப்படி வேணாலும் வாழலாம் என்று இருக்கிற காலகட்டத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசித்து, எவ்வளவேனும் பாத்திரமான இல்லாத என்ன ஒரு நாள் பாத்திரவானாய் மாற்றுவார் என்று ஒரு திட நம்பிக்கையோடு ஒரு பெண்மணி ஒரு புதிய இடத்துக்கு வருவது
அசாத்தியமான காரியம். அல்லேலூயா. ஒரு பெண்ணால் இதை செய்யவே முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்க காலகட்டங்களிலே தன்னை குறித்தும் தன் சரீரத்தை குறித்தும் அக்கறை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர ஒரு நாளும் பெற்றோர்களையும் மாமியாரையும் மாமனாரையும் குறித்து கேட்கல. கவலைப்படுகிற மக்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. ஆமே. ஒரே ஒரு இந்த வேதத்துல ரூத்தை படித்து பார்ப்பீங்க அப்படின்னா அவங்க மாமியை கொஞ்ச நேரம் கூட என்ன செய்யல, தனியா விடவே இல்லை. ஆமே. அந்த செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். போவாஸ் எதை பார்த்தா? அழக பார்க்கலங்க, பணத்தை பார்க்கலங்க, உடைய பார்க்கலங்க, அவ மேனிய பார்க்கலங்க, அவளுடைய செய்கை. மேலே உள்ள வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக நீ உன்னுடைய மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு உன்னுடைய ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் முன்னமே அறியாத உன்னுடைய ஜனத்தினிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாமே எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? விவரமாய். அல்லேலூயா. அவளுக்கு யார் இருக்கிறா? அப்பா, அம்மா, சொந்த தேசம் எல்லாமே இருக்கு. ஆனால் இவள் என்ன செய்யல? கட்டி கொடுத்துட்டாங்க. இனி எனக்கு எது சொந்த இடம்? புருஷன் வீடுதான். புருஷன் இல்லாட்டி எனக்கு சொந்த இடம்? ஆமென். எல்லாம் இருக்கிறாங்க. அங்க போய் எப்படி வேணாலும் நான் வாழலாம். அங்க போய் என்ன கண்டிஷன் பண்ண யாரும் இல்லை. ஏன்னா தாய் வீடு எப்பவுமே நமக்கு எப்படிப்பட்ட வீடா இருக்குமா? சுதந்திரமான வீடு. அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டா உன் செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாம் இருந்தது. ஆனால் இவளோ தன் மாமியை விட்டு பிரியல. மாமியோடு ஒரு புதிய இடத்துக்கு போகிறார். வேதத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? இஸ்ரவேலின் தேவன் உனக்கு என்ன கொடுப்பாராம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 72வது அதிகாரம் 18வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரே எதை பார்த்து அதிசயம் செய்யறாராம்? எல்லாம் என்னுடைய செய்கையை பார்த்து அதிசயம் செய்வா. அல்லேலூயா. அதிசயம் செய்வா. மலமலன்னு கண்ணீர் வடிக்கிறனால அதிசயம் நடக்காது. ஆமென். 10 அதிகாரத்தை ஒட்டா படிக்கிறதுனால அதிசயம், 1000 ஸ்தோத்திர பலி 1000 வாட்டி படித்தாலும் அதிசயம் கேட்கலையே. எதை பார்க்கிறாரு? என் செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். அந்த செய்கைக்கு தக்க பலன் உண்டு. எத்தனை பேர் அதை நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை பரத்திலிருந்து கர்த்தர் எனக்கு தருவான்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உன் செய்கைக்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் அடைக்கலமாய். இரண்டாவது சொல்லுகிறார், உனக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆமென். உனக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுப்பார். முதல்ல உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறாரு. ரெண்டாவது உனக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சிறகு நிழலிலே உனக்கு ஒரு
ஐயா, ஒரு புதிய தேசம், புதிய ஆளு, புதிய பாஷை, புதிய மனுஷர்கள். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு புதிதாய் வந்த ஒரு ஸ்திரீக்கு, கணவனை இழந்தவளுக்கு தேவன் பாராட்டின ஒரு நல் ஈவு என்னன்னு கேட்டா, ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு அடைக்கலம் வேணுமா? ஆமென். நீங்க எனக்கு அடைக்கலம் வேணும்னு சொல்றவங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உலகத்துல எனக்கு அடைக்கலம் வேணாம், உண்மையிலே எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு அடைக்கலம் கொடுங்க. அடுத்து சொல்லப்படுகிறது, அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நிரந்தரமான. இன்னைக்கு தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, நிரந்தரம் இல்லாத முடிவாக இருக்கிறது. அவன் இந்த மாசம் ஒரு முடிவு எடுப்பாங்க, அடுத்த மாசம் இந்த முடிவு தப்புன்னு சொல்லுவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய அடைக்கலத்துல இருக்கிற ஒன்ன நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்திலே உன்னை கர்த்தர் நடத்துவா. அடிமையாய் போனவள் இப்ப அவளுக்கு அடைக்கலம் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த தேசத்திலே அவள் என்னவா மாறிட்டா? சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கணவனை இழந்தவளுக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு மறுவாழ்வை கொடுத்தான்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு அல்லேலூயா. ஆமே. ஒரு அடையாளம் அப்படின்னா என்ன? இவ வாழ்க்கையில் அப்படி என்ன அடையாளத்தை நம்ம பார்க்கலாம்? உண்மையிலே ஒரு வியப்பாக இருக்கும். இவள் வாழ்வில் என்ன அடையாளம் நடந்தது? இவள் செய்கைக்கு தக்க அடையாளங்கள் உண்மையிலே அது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னுடைய செய்கைக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு அடையாளம் கிடைக்கல, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்யும் வளவும் அவருடைய பலத்த கரத்திலே யார் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அடையாளப்படுத்துவார். எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? ரூத்துடைய வாழ்க்கையில என்ன அடையாளம் பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, ரூத்துடைய வாழ்க்கையில தான், அவளுடைய வம்சத்துல தான் யார் பிறக்கிறான்னு கேட்டா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆமென். மத்தேயு புஸ்தகம் இந்த வாசிங்க பார்ப்போம். அவருடைய பேர் அதுல எழுதப்பட்டிருக்கும். மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம். மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நீங்க வாசித்த 4வது வசனத்துல, சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றால் போவாஸ் ஓபேதை ரூத்துவினிடத்தில் பெற்றான். 5வது வசனம், ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாக்கு தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியானவளிடத்தில் சாலமோனை பெற்றான். அல்லேலூயா. இப்படி வம்ச வழிகளை பாருங்க. ஒரு விதவை, ஒரு அடிமை பெண், ஒரு கணவனை இழந்தவள், இப்பொழுது அவளுடைய வம்சத்திலே ராஜாக்களை கர்த்தர் பிறக்க கிருபை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வம்சாவளியில தான் யாரு பிறக்கிறா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஆமென். ஒன்றும் இல்லாதவள், விதவை, தன் செய்கையிலே உண்மை உள்ளவள், இஸ்ரவேலின் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவள், அவளுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இன்னும் உயிரோடு இருக்கிறார், இன்றும் பேசப்படுகிறது. ஒரு அடையாளத்தை கர்த்தர் உனக்கு காண்பிக்க வருகிறார். உன்னையும் ஒரு அடையாளப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே விசுவாசத்தோடு சொல்ல முடியும், என் வாழ்க்கை ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்றுவார்? சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நடக்குமா? உன் செய்கை யாருக்கு பிரியமா இருக்கணும்? அல்லேலூயா. தகப்பனையும் தாயையும், சங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்துல நீங்க படிப்பீங்கன்னு அழகா சொல்லப்படுது. தகப்பனையும் தாயையும், கணவன், உன் மாமியாரையும் உன் மாமனாரையும் எப்படி நீ பார்க்கணும்? தகப்பன்
பார்ப்பதை போல கேட்கல கேட்கல தகப்பனையும் தாயும் பார்ப்பதை போல பார். ஒரு நாளும் உங்க மாமியாரையோ மாமனாரையோ என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நீ இந்த வழி போ நான் இந்த வழி போன்னு சொல்லக்கூடாது. உன் மாமியார் எந்த வழியோ உன் மாமனார் எந்த வழியோ அந்த வழிதான். கேட்கலையே, உன் செய்கையை யார் பார்க்கிறா? ஹல்லேலூயா. உன் பேச்சை யார் பார்க்கிறா? உன் வார்த்தை யார் பார்க்கிறா? உன் செய்கைக்கு தக்க பலன் வரணும் அப்படின்னா நீ கனம் பண்ண கற்றுக்கொள். ஆமென். உன் பழக்கத்தை மாற்றிக்கொள். வேதம் சொல்லுவதை கேள். கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்துவா. நீ வாழுகிற தேசத்திலே உன்னை அடையாளப்படுத்துவா. நீ வாழுகிற வீட்டிலே உன்னை அடையாளப்படுத்துவா. உன் வாழ்க்கையை கர்த்தர் அர்த்தமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? அவள் எதிர்பார்க்காத வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அவள் எதிர்பார்க்காத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒன்றுமில்லாதவள் இப்ப சகலத்துக்கும் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இப்ப யாருடைய பிள்ளையா மாறிட்டான்னு கேட்டா கர்த்தருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாறிட்டார்.